எஸ்ஆர்எச் அணி மீண்டு வந்துட்டோன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி திரும்பி கம்பேக் கொடுத்து செகண்ட் மேட்ச் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு எதிராக பயங்கரமான ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க. ஏன்னா போன வாட்டி ஆர்சிபிக்கு எதிரான மேட்ச்ல பயங்கரமான ரன் ரேட் மைனஸ் ஆச்சு. இப்போ 65 ரன் வித்தியாசத்துல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு எதிராக ஜெயிச்சதுல கொஞ்சம் ரன் ரேட்டையும் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். இன்னொரு பக்கம் கொல்கத்தாவோட நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கு. போன மேட்சும் தோல்வி, இந்த மேட்சும் தோல்வி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. குறிப்பா இந்த மேட்ச்ல கொல்கத்தா எங்க கேமை லூஸ் பண்ணாங்க அப்படின்றது சொன்னீங்கன்னா, இன்னொரு பக்கம் எஸ்ஆர்எச் நல்லா பேட்டிங் விளையாடி 3 பேட்டர் அவங்களுடைய ஸ்டார் பேட்டர்ஸ் 3 பேருமே டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஹென்ரி கிளாசன் இந்த 3 பேர் கலக்கி 226க்கு 8 அப்படின்ற மாதிரி ஸ்கோர் போர்டில் போட்டாங்க. ஸோ 200க்கு மேலே ஸ்கோர்னாவே ஒரு பயங்கரமான ப்ரெஷர் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது கூட ஃபின்னால அடிச்சு அடி இருக்குதே. மொதல் ஓவர்லேயே பா இன்னைக்கு சூப்பரான மேட்ச் இருக்குப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி ஃபின்னாலனும் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்கே கேகேஆரோட சரிவே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. அது கூட பிரச்சனை இல்லை. அன்குஷ் ரகுவன்ஷி அண்ட் கேமரான் கிரீனுக்குள்ள ஏற்பட்ட தடுமாற்றத்தில் ஒரு ரன் அவுட் ஆச்சு இல்லையா, அதுதான் திருப்பம் அந்த மேட்ச்லேயே. திருப்பம் கேமரான் கிரீன் ஒண்ணுமே அடிக்காம ரன் அவுட் ஆனது. இது ஒரு கேம் சேஞ்சிங் ஃபர்ஸ்ட் மூமெண்ட். செகண்ட் கேம் சேஞ்சிங் மூமெண்ட் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிங்கு சிங்குக்கும் அன்குஷ் ரகுவன்ஷிக்கும் 2 பேருக்கும் தடுமாற்றம் ஏற்பட்டு அதுல அன்குஷ் ரகுவன்ஷி ரன் அவுட் ஆவார். ஸோ 2 ரன் அவுட்டுக்கும் சம்பந்தமான நபர் அன்குஷ் ரகுவன்ஷி தான் குறிப்பா. ஆனா அவரை பத்தி சொல்லணும்னா, போன மேட்சும் ஒரு அரை சதம், இந்த மேட்சும் ஒரு அரை சதம்ன்ற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மரா இந்த வருஷம் அன்கியூஸ் தெரிகிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். ஆனா அந்த ரன் அவுட்டை தவிர்த்திருந்தா கேகேஆர் அந்த மேட்சை ஜெயிக்கிற இடத்திற்காவது போயிருக்கலாம். அந்த ரன் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ரிங்கு சிங்கே அடுத்த ஓவர் அவுட் ஆகி இந்த ஸ்கோர் கார்டை எங்க அடிக்கிறது ஆளே இல்லாமன்ற மாதிரி கொல்கத்தாக்கு போய் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த 2 ரன் அவுட் தான் இந்த கேமோட டிசைடிங் ஃபேக்டரா இருந்துச்சு அப்படின்றது தான் என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிருங்க. பை கைஸ்.